ஒரு குறுகலான நெருக்கடியான இடத்துல வந்து ஒரு கூட்டம் கூடுது. அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வருது. யாரோ 4 பேர் பூந்து பிரச்சனை பண்றாங்க. ஜெனரேட்டர் ரூம்ல ஏறி உட்கார்றான் பின்னாடி உள்ள தகர கொட்டையில. அதுல பவரை கட் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் மேல ஏறி உட்கார்றான், பவரை கட் பண்றான். செருப்பு தூக்கி வீசுறாங்க, கல்ல தூக்கி வீசுறாங்க. ஒரு லேசா தடியடி நடக்குது. இதெல்லாம் தான் பிரச்சனைக்கு இஷ்யூ. இதுல முதல் குற்றவாளியா விஜய் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ விகாரியஸ் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தா விஜய் தான். ஆனா இதுல முதல் குற்றவாளி அந்த கரூர் மாவட்ட எஸ்பி தான். எஸ்பி தான் அதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த கலெக்டர் வந்து குற்றவாளி. அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ராப்பரா பண்ணணும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாதுகாத்து என்கொயரி பண்ணாதான் உண்மை வெளியில வரும். யாரு செருப்பு வீசினா, யாரு அங்க கல் எடுத்து அடிச்சா, எதனால லத்தி சார்ஜ் வந்தது, அப்புறம் எதனால கரண்ட வந்து கட் பண்ணாங்க, பவர் கட் ஆச்சுங்கிறதையும் எக்ஸாமின் பண்ணு. ஆம்புலன்ஸ் அடிச்சாங்க போனாங்கன்னா திடீர்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே கீழே விழுறாங்க. ஒரு வீடியோ வருது. விஜய் வந்து அட்ரஸ் பண்ணும் போதே சரசரன்னு கீழே விழுறாங்க. விஜய் வந்து இதனாலேயே டைரக்டா அரெஸ்ட் பண்ணக்கூடிய வழிவாய்ப்புகள்லாம் வந்திருக்கா? அவர் மேலே எஃப்ஐஆர் வந்து போட்டு. ஆமா, அவர் போயிருக்காருங்க. அவர் பிரச்சாரம் லீடர், அவர் தான் தலைவர். கொலை குற்றச்சாட்டுன்னு வராது. ஆனா culpable homicide not amounting to murder. இது வந்து அலட்சியம். ஒருவேளை அவருக்கு நீங்க 106 BNSல அவர் மேல கேஸ போட்டு கேஸ ப்ரூவ் பண்ணி 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா வேணா எலெக்ஷன் நிக்காம இருக்கலாம். ஒழிய கட்சியெல்லாம் தடை பண்ணணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. கட்சியை தடை பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. உளவுத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உளவுத்துறைக்கு வந்து அவங்க வேலையே இதுதான். விஜய் வரார் அப்படின்னா விஜய் வரக்கூடிய இடத்துல எவ்வளவு கூட்டம் தோராயமா வரும், தொண்டர்கள் எவ்வளவு பேர் அந்த மாவட்டத்துல இருக்காங்க, அந்த இடத்துல இருக்காங்க, அவர் ஆக்டருங்கிறதுனால எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு அசஸ் பண்ணணும். அது ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும். இப்ப கரூர்ல 3 மணி டு 10 o'clock அப்படின்னு தான் அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காரு அந்த மாவட்ட செயலாளர். அப்ப 3 மணிக்கும் விஜய் வரலாம், 5 மணிக்கு வரலாம், 10 மணிக்கும் வரலாம். அப்ப மக்கள் வந்து அந்த 8, 9 அந்த மாதிரி போயிருக்கலாம். முதல் முறையாக அவர் வந்து வெளியில வரும்போது அவரை பார்ப்பதற்கான கூட்டங்கள் கூடத்தான் கூடும். அது வாக்கு வங்கியா மாறுமாங்கிறதெல்லாம் பின்காலத்துல அவர் பார்க்கறதுக்கு ஒரு ரஷ் வரத்தான் வரும். விஜய் வரும்போது மோட்டார் சைக்கிள்ல அவருடைய வாகனத்துல முன்வீல்லயே 2 பேர் கீழே விழலாம். அது ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ போயிட்டு. அப்ப முன்சக்கரத்துல விழுந்து போயிருந்தானே விஜய் வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்னைக்கு கரூர்ல நடந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவரோட பரப்புரையில நடந்த அந்த ஸ்டாம்பேட் இஷ்யூவான பலியான 39, இப்ப 40 வந்து ஆயிடுச்சு, 40 உயிர்கள். இப்ப இது குறிச்சு அந்த பிரச்சனைகள் குறிச்சு நம்ம உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கிட்ட நம்ம கலந்துரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம், ரொம்ப கனத்த இதயத்தோட வணக்கம். என்னன்னா 40 இன்னும் ஒருத்தர் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. 41 ஆயிடும் தெரியுது அப்படின்னு நியூஸ் வருது. இவங்க இப்ப உளவுத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உளவுத்துறைக்கு வந்து அவங்க வேலையே இதுதான். விஜய் வரார் அப்படின்னா விஜய் வரக்கூடிய இடத்துல எவ்வளவு கூட்டம் தோராயமா வரும், தொண்டர்கள் எவ்வளவு பேர் அந்த மாவட்டத்துல இருக்காங்க, அந்த இடத்துல இருக்காங்க, அவர் ஆக்டருங்கிறதுனால எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு அசஸ் பண்ணணும். அது ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கணும். சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த வீக் டேஸ் அப்படிங்கறதையும் அவங்க மாத்திருக்கணும். இந்த வார விடுமுறை நாட்கள்ங்கிற போனதுனாலதான் வந்து உங்களுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. வார விடுமுறை நாட்கள் தான் எனக்கு பெஸ்ட்னு சொல்லி போனதுதான் பிரச்சனை. இரண்டாவது, ஒரு 3-4 மாவட்டத்துக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் அப்படின்லாம் வைக்க கூடாது. பயண வழித்திட்டங்கள் எல்லாம் வந்து சரியா வந்து ஃப்ரேம் பண்ணணும். அவங்க ஃப்ரேம் பண்ணல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்ப கரூர்ல 3 மணி டு 10 o'clock அப்படின்னு தான் அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்காரு அந்த மாவட்ட செயலாளர். அப்ப 3 மணிக்கும் விஜய் வரலாம், 5 மணிக்கும் வரலாம், 10 மணிக்கும் வரலாம். அப்ப மக்கள் வந்து அந்த 8, 9 அந்த மாதிரி போயிருக்கலாம். அவங்க காலையில 12 மணில இருந்து காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் என்ன பண்ணணும், எல்லா இடத்துக்கும் தாமதமா தான் போறாரு.
ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனால முதல்ல ஆக்டரை பார்க்க இது 2-3 பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிற போகுது. முதல் முறையாக அவர் வந்து வெளியில வரும்போது அவரை பார்ப்பதற்கான கூட்டங்கள் கூடத்தான் கூடும். அது வாக்கு வங்கியா மாறுமாங்கிறதெல்லாம் பின்காலத்துல அவர் பாக்குறதுக்கு ஒரு ரஷ் வரதான் வரும். அப்ப இவர் வந்து கரெக்டான டயத்துக்கு போயிருக்கணும், போகல. அண்ட் மோர் ஓவர் இந்த விஜய் வரும்போது மோட்டார் சைக்கிள்ல அவருடைய வாகனத்துல முன்வீல்லயே 2 பேர் கீழே விழறான். அது ஒரு சர்ச்சைக்குரிய வீடியோ போயிட்டு. அப்ப முன்சக்கரத்துல விழுந்து போயிருந்தானே விஜய் வந்து நீங்க குற்றவாளின்னு சொல்லுவீங்களா? அப்படியே ஒரு விபத்து ஏற்படுத்தினா கூட அந்த வாகனத்தோட டிரைவர் மேல கேஸ் போட்டிருக்க முடியும். சோ ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது வேணும். அதே இடத்துல வந்து ஹானரபிள் இபிஎஸ் அதே பாயிண்ட்ல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதே பாயிண்ட்ல ஒரு 2 to 3 days முன்னாடி வச்சுக்கீங்களேன். ஒரு குறுகலான நெருக்கடியான இடத்துல வந்து ஒரு கூட்டம் கூடுது. அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வருது. யாரோ 4 பேர் பூந்து பிரச்சனை பண்றாங்க. ஜெனரேட்டர் ரூம்ல ஏறி உட்கார்றான் பின்னாடி உள்ள தகர கொட்டையில. அதுல பவரை கட் பண்றாங்க. டிரான்ஸ்பார்மர் ஒயர் மேல ஏறி உட்கார்றான், பவரை கட் பண்றான். செருப்பு தூக்கி வீசுறாங்க, கல்ல தூக்கி வீசுறாங்க. ஒரு லேசா தடியடி நடக்குது. இதெல்லாம் தான் பிரச்சனைக்கு இஷ்யூ. அது பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அவர் போறாரு. எல்லையிலேயே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. போகாதே திரும்பி வந்துடுறாரு மெட்ராஸ். இல்லையா? இப்ப நடந்து ரீசெண்டா நடந்து அந்த மாதிரி இவ்வளவு கிரௌடு வரும்போது இது அக்சஸ், அதாவது ஒண்ணு வச்சுங்களேன், ஆளுங்கட்சி தலைவராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், வேறு அரசியல் தலைவராக இருக்கட்டும், மக்கள் வந்து அந்த தலைவனை பார்க்க போனாங்கன்னா பாரபட்சம் பார்க்காம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? அரசோட கடமை. நீ கேட்கலாம், ஏன் விஜய் உனக்கு பவுன்சரை வச்சு நீ பாதுகாப்பு கொடுக்கற, உன் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு ஏன் கொடுக்க மாட்டேன்னு நீ கேட்கலாம். அவரு போற இடத்தெல்லாம் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அவருக்கு தான் பாதுகாப்பு வச்சு பாருங்க. இப்ப யாராவது வீட்டுல போய் டேய் விஜய் வெள்ள வாடா அப்படின்னு அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு இப்ப போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. நீலாங்கர் வீடு சைடு போனீங்கன்னாலே நார்மலா நீங்க பெற்றா முடியாது. அந்த சீட்ல ரெசிடென்டா இருக்கிறவனுக்கு ஏதோ கார்டெல்லாம் டோக்கன் கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோ இதுக்கு முழு பொறுப்பு, அதாவது 40 உயிர்கள் போயிருக்கு இந்தியாவிலேயே. இந்திரா காந்தி இல்லையா, நேரு இல்லையா, காந்தி இல்லையா, எவ்வளவு பெரிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இல்லையா, எத்தனை தலைவர்கள், ராஜீவ்காந்தி இல்லையா, தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இல்லையா, ஜெயலலிதா இல்லையா, கலைஞர் இல்லையா, எத்தனை தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சார கூட்டத்துல ஸ்டாம்பல்ட் ஆனது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். 40 உயிர்கள் போயிருக்கு. நீங்க 10 லட்சம் கொடுங்க, 20 lakhs அவர் கொடுங்க, டபுளா கொடுங்க, ட்ரிபிளா கொடுங்க, இழந்த உயிர் வந்துருமா? வேணா அந்த குடும்பத்துக்கு ஒரு 30-40 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. தட்ஸ் ஆல். அது வேணா ஆறுதலா இருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்க? ஒரு சில பேருக்கு ஆறுதலா இருக்கலாம். கண்டிப்பா. போன உயிர் போனது தானே. அப்ப இவர் வந்து அந்த பாலத்து மேல ஏறி வரும் பொழுதே அந்த கரூர் டிஎஸ்பி அவரோட ஒரு ஃப்ரெண்ட நான் பேசுறேன். அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாராம், கூட்டம் வந்து சாரசாரியா போயிட்டு இருக்கு, அதனால இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போனா இஷ்யூ ஆனாலும் ஆகலாம், அதனால இங்கேயே நீங்க பேசுறீங்கன்னு சொல்றாராம். ஆனா அவங்க நிர்வாகிகள் இல்ல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாதுகாத்து என்கொயரி பண்ணாதான் உண்மை வெளியில வரும். யாரு செருப்பு வீசினா, யாரு எங்க கல் எடுத்து அடிச்சா, எதனால லத்தி சார்ஜ் வந்தது. அப்புறம் கரூர் பொறுத்த வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் எப்போதுமே ஹையா தான் இருக்கும். அப்ப எஸ்டர்டே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருந்திருக்கு. அப்ப மீட்டிங்க்கு தலைவனை பார்க்க பிரச்சார கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் தமிழக அரசு வந்து தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஃபுட் எல்லாம் அது வந்து நாட் பாசிபிள். சட்டத்துல வழிவகை கிடையாது. தமிழக வெற்றி கழகம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கணும். அங்கங்க வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கணும், லெமன் ஜூஸ் ஏதாவது கொடுத்துருக்கணும், ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்கணும், வாலண்டியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். அவ்வளவு பெரிய கும்பமேளா நடக்குது.
பெரிய ஸ்டாம்பேட் எல்லாம் ஒண்ணும் இல்லையே கும்பமேளால. திருவியாறு தியாகராஜ ஆராதனை அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஜி.கே. மூப்பனார் பெரிய ஸ்டாம்பேட் எல்லாம் ஒண்ணு நடக்கிறது இல்லையே. சோ தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணுவதற்கும் வழிநடத்துவதற்கு இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சரியான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து புரியுது. தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்? பந்தோபஸ்தை அதிகப்படுத்திருக்கணும். பாதுகாப்ப மக்கள் தானே இம்பார்ட்டன்ட். அந்த மக்கள் விஜயை பார்க்க வந்துட்டாங்க, யாரோ ஒருத்தரை பார்க்க வந்துட்டு போட்டாங்க. பட் மக்கள் தானே. ரெகுலேட் பண்ணிருக்கணும். ரெகுலேட் பண்ணாம அதாவது பந்தோபஸ்த வந்து சரியா வந்து கையாளல அப்படிங்கிறது எல்லாருடைய குற்றச்சாட்டும். நான் அது அதுலயும் நான் வந்து இருக்கேன். சோ பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கணும். இல்லையா திருப்பி அனுப்பிச்சிருக்கணும். இல்லைங்க சுச்சுவேஷன் சரியில்லை. ஏன்னா ஒரு 100 மீட்டர்னா 2 பேர் 3 பேர் நிக்கலாம், 300 மீட்டர்னா 5 பேர் நிக்கலாம். எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் அந்த இடம்? அந்த வேலுச்சாமிபுரமும் அந்த ஏரியா அவ்வளவு பேர் 27,000-30,000 பேர் நிக்க முடியுமா? இல்ல என்ன பண்ணிருக்கணும்? இல்லைங்க நான் கொடுத்த இடம் ரைட்டு தாங்க, பட் இங்க பிரச்சனை வரும், அதனால வேற மைதானத்துக்கு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணிட்டு மாத்துங்கன்னு ஏதாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம். அடுத்த ட்ரிப் வந்துட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பிரச்சாரத்தை கொடுத்துருக்கலாம். இது அவருக்கு வந்து அவருடைய கட்சிக்கு வந்து பெரிய அபசகுணம். ஆமா, இது ஒரு புரட்டாசி மாசத்துல 40 பேர் அவர் போன பிரச்சாரத்துல இறந்திருக்காங்க அப்படின்னா அது ஒரு அபசகுணம் தான். அவருக்கு ஒரு பேட் சிக்னல் தான். இதுல முதல் குற்றவாளியா விஜய் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விஜய் தான் பொறுப்பு. ஏன்னா ஹைகோர்ட்ல வந்து அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்காங்க. ஹைகோர்ட்ல அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்காங்க. எது நடந்தாலும் சேதாரம் எங்க நடந்தாலும் சரி, சேதம் நடந்தாலும் நாங்க தான் பொறுப்பேற்றோம்னு சொல்றாங்க. சோ விகாரியஸ் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தா விஜய் தான். ஆனா இதுல முதல் குற்றவாளி அந்த கரூர் மாவட்ட எஸ்பி தான். எஸ்பி தான் அதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும். ஏன்னா he knows very well. ஒரு ப்ராமினன்ட் ஃபேமிலியர் ஆக்டர் அங்க வராருன்னு தெரியுது. அப்புறம் நாகப்பட்டினத்துல கூட்டம் எவ்வளவு கூட்டினதுங்கிறது தெரியுது. பெரம்பலூர் எண்ணெயிலே நுழைய முடியலங்கிறது தெரியுது. அப்ப அடுத்து கரூர்ல வந்து இவ்வளவு ரஷ் வராதா அப்படின்னு அவர் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கணும்ல. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அந்த கலெக்டர் வந்து குற்றவாளி. அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை ப்ராப்பரா பண்ணல. அப்புறம் எதனால கரண்ட வந்து கட் பண்ணாங்க, பவர் கட் ஆச்சுங்கிறதையும் எக்ஸாமின் பண்ண. ஆம்புலன்ஸ் அடிச்சாங்க போனாங்கன்னா திடீர்னு அவர் பேசிட்டு இருக்கும் போதே கீழே விழுறாங்க ஒரு வீடியோ வருது. விஜய் வந்து அட்ரஸ் பண்ணும் போதே சரசரன்னு கீழே விழுறாங்க. அப்ப அவராவது வந்து என்ன பண்ணிருக்கணும்? கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். தலைவர் சொன்னா கேட்டிருப்பான். அவர் பயந்துல ஓடிட்டாரு. அவர் அங்கேயே தங்கியிருக்கணுங்க. அவர் அட்டாக்கே பண்ணாலும் தங்கியிருக்கணுங்க. அதாங்க தலைவனுக்கு கிடையாது. அதெல்லாம் ஆனரபிள் பாரத எம்ஜிஆர் இருப்பான். சினிமால எத்தனை பேர் அடிக்கிறீங்க நீங்க? இடத்துல நீங்க அடிக்க வேண்டாம். அந்த ரோல் மாடலாவது இருக்கணும்ல, ரீல் மாடலா இல்லாம. அவர் அங்கேயே இருந்திருக்கணும். ஏன்னா அவரை மட்டும் பொறுப்பாக்க முடியாதுல்ல. இதுல இத்தனை பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அவருடைய நெக்லிஜென்ஸ், சில அலட்சியங்கள் தாமதமாக வந்ததா இருக்கலாம். அவருடைய நிர்வாகிகள் வந்து சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணல. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால அவர் அங்கேயே இருந்திருக்கணும். உடனே திருச்சி வந்து மெட்ராஸ் வந்து வீட்டுல போய் ஒளிஞ்சிருக்க கூடாது. அதை விட வேடிக்கை எனக்கு என்ன மனசு ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஆனரபிள் மதுரை பெஞ்சில கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வருது. நாளைக்கு ஆனரபிள் இஸ் லார்ட்ஷிப் வந்து கேஸ் எடுத்துக்கிறேன் 2/15க்கு. அந்த நிர்மல் குமார் போறாரு. நிர்மல் குமார் வந்து எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்ட 3வது 4வது குற்றவாளியோ, சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன். நிர்மல் குமார் ஒரு அக்யூஸ்ட், தலைமறைவு குற்றவாளி, அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட் இந்த விஷயத்துல. அப்ப அவர் எந்த தைரியத்துல ஹானரபிள் ஹைகோர்ட் சீனியர் ஜட்ஜ் வீட்டுல போய் ஜட்ஜுக்கு முன்னாடி போய் மிஸ்டர் அறிவழகன் பிரதரோட போய் மென்ஷன் பண்றாரு? இது என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒரு அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட், அதாவது
ராமிபிகேஷன் வந்து நேஷனல் லெவல்ல இருக்கு. லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் யார் வேணாலும் அந்த இஷ்யூவை ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொண்டு போய் நீங்க ஷியோமோட்டோவா எடுங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் லார்ட்ஷிப் நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கன்னா பர்மிஷன் வாங்கி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு போறோம். நானே பண்ணிட்டு போயிருப்பேன், XYZ பண்ணிட்டு போயிருப்பாங்களே, நீங்க போய் பண்ண அவசியம் இல்லைல்ல. தன்னிச்சையா இந்த வழக்கு எடுக்க ஏன் சொல்றீங்க? நாளைக்கு ஏதாவது எகெயின்ஸ்டா டிவிகேக்கு ஆர்டர்ஸ் வந்து 3 பயத்துல தான் அங்க போறீங்க. அதுவும் என்ன கன்சர்ன் ஆனரபிள் போர்ட்போலியோ நீதியரசர் வீட்டுக்கே போறீங்க. சரி, அதெல்லாம் ரைட். அறிவழகன் போறாரு, அவரு எங்க ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட், ரொம்ப நல்லவர், நோ இஷ்யூ அட் ஆல். ஆனா வெளியில வந்து நீ என்ன பண்ணிருக்கணும்? நேத்து விஜய் போனதுக்கு காரணம் என்ன? ஏன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஏன் நாங்க அங்க வரல கேக்குறாங்க கரூர்ல. விஜய் எங்கே? கரூர் மக்கள் கேக்குறாங்க, விஜய் எங்கேயா போனாரு? ஏன் வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காரு? எங்கேயா போனாரு? விஜய் எங்கே? வேர் இஸ் விஜய்? வேர் இஸ் ஆதவ் அர்ஜுனா? வேர் இஸ் புஷி ஆனந்த்? வேர் இஸ் நிர்மல் குமார்? கேக்குறாங்கல்ல. அப்ப ஒரு கர்டசிக்காவது ஒரு இரங்கல் தெரிவிக்காம போனதுங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐ ஹேவ் கிரேட் ரெகார்ட்ஸ் ஃபார் விஜய். அது ஏன் பண்ணல? அது காரணம் என்னன்னா, அந்த அட்வைஸ் பண்ற அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம கட்சியில இல்ல. ஏதோ ஒரு திரைப்பட நடிகர் படத்துல பண்ணோம், முதல்வர் ஆயிரணும், ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு ஏதோ போயிட்டு இருக்காரு. இதுல அதே மாதிரி இதுல பாருங்க, உளவுத்துறையுடைய தோல்வி, தமிழக அதுவும் கரூர் மாவட்ட உளவுத்துறை தோல்வி, கரூர் மாவட்ட காவல்துறை போதிய பாதுகாப்பு தரவில்லை, கரூர் மாவட்ட கலெக்டர் வந்து போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதெல்லாம் போக விஜய் தான் வந்து பொறுப்பேற்கணும். விகாரியஸ் என்ன பெங்களூர் கிரிக்கெட் இஷ்யூ நடந்தது இல்லையா? அதே சிமிலர் கேஸ் தான் அது. விஜய் தான் பொறுப்பேற்கணும். என்ன ஒருவேளை அவருக்கு நீங்க 106 BNSல அவர் மேல கேஸ போட்டு கேஸ ப்ரூவ் பண்ணி 10 வருஷம் தண்டனையை வாங்கி கொடுத்தீங்கன்னா வேணா எலெக்ஷன் நிக்காம இருக்கலாமே ஒழிய, கட்சியெல்லாம் தடை பண்ணணும்னு எல்லாரும் கேக்குறாங்க. கட்சியை தடை பண்றதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இனிமே வந்து இவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு ஒரு பிரச்சாரத்துக்கு வழங்குமா இல்லையா அப்படிங்கறத யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா சார். இப்ப வந்து மறுத்தா கூட ஹைகோர்ட் யோசிப்பாங்கல்ல. ஆனா ஒரு தலைவன் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறதை தடுக்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? நீங்க வீடியோ கான்பரன்சிங்லயே அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. வேற என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சொல்லுவாங்க சார். இப்ப விஜய் வந்து ஆமா சார். விஜய் வந்து இதனாலேயே டைரக்டா அரெஸ்ட் பண்ணக்கூடிய வழிவாய்ப்புகள்லாம் வந்திருக்கா? அவர் மேலே FIR வந்து போட்டு. ஆமா, அவர் போயிருக்காருங்க. அவர் பிரச்சாரம் லீடர், அவர் தான் தலைவர். அவர் கட்சி மீட்டிங், அவர் அங்க போனதுனாலதானே இந்த 40 உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. அவர் போல இப்ப சமூக வலைதளங்கள்ல என்ன ஒண்ணு சொல்றாங்க, கொலை குற்றச்சாட்டுன்னு வராது. ஆனா culpable homicide not amounting to murder, இது வந்து அலட்சியம். அப்ப அவர் மேல வந்து 106ல வழக்கு பதியலாம், 223 BNSல வழக்கு பதியலாம். அப்படி பதிஞ்சாங்கன்னா அவருக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல மெயினா கவனிக்க வேண்டியது தெரியுங்களா? நான் உங்களுக்கு சொல்ற கேட்டுங்க. இது வந்து லா ஆஃப் டாட்ஸ் அப்படின்னு பேரு. வேலண்டி ஃபிட் இன்ஜூரியா, வேலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியா. ஒரு இடத்துக்கு போறோம், கூட்டம் அதிகமாக இருக்கிறது, அந்த இடத்துல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் போச்சு அப்படின்னா அதுக்கு அவங்கதான் பொறுப்பு. ஏன்னா தெரிஞ்சதுதானே போறாங்க. அது எப்படி நகரக்குடல ஏறி நிக்கிறான், செவத்து மேல ஏறி நிக்கிறான், மரத்து மேல ஏறி நிக்கிறான், புல்லட்ட ஒரு வேன்லயே பிரச்சார வேன்ல இடிச்சிட்டு போறான், டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி நிக்கிறான். அப்படி என்னப்பா அவரை பாக்குறதுக்கு? அது யூடியூப்லயும் வீடியோலயும் அவரை பார்த்துட்டு போயிடலாமேப்பா. சோ மக்களை வந்து தன்னுடைய பொறுப்பை உணரணும். மக்கள் வந்து இனிமையாவது விஜய் ஏதாவது பிரச்சார கூடத்துக்கு போனாருன்னா அதிகமா போகாதீங்கன்ற, கூட்டம் கூடுறதுக்கே போகாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு தரையும் காம்பன்சேஷன், ஒவ்வொரு தரையும் அரசுக்கு தலைவலி,
உங்களால தானே. இல்லையா கயிறு கட்டி வரிசைப்படுத்துங்க, வரிசைப்படுத்தி பந்தோபஸ்து கொடுங்க. கரெக்டா 6 மணியா 6ன்னா 6:30 போயிடணும். half an ஹவருக்கு மேல இங்க டிலே பண்ணக்கூடாது, பிரச்சனையே வராது. நீ என்ன பண்ற? எல்லாருமே ஏன் டிலே பண்றாங்க அது சொல்லுங்க பாக்கலாம். ஏன் டிலே பண்றாங்க எல்லா தலைவர்களும்னா அப்பதான் கூட்டம் அதிகமா கூடும். நம்மள பார்க்க கூட்டங்கள் அதிகமா கூட்டத்தை காட்டணுங்கிறதுனாலதான் டிலே பண்ணுவாங்க எல்லாருமே. எந்த மீட்டிங் போனாலும் அந்த சேர் எல்லாம் பார்ப்பாங்க. கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க வந்து பேசுவாங்க. இல்ல ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. கூட்டம் வந்துருச்சாப்பா, சேர் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு வரக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்காங்க இன்னைக்கு.